கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிடடா மனிதா. அஜய் சிவா பேசுறேன் மச்சி. மச்சி அது ஒரு சின்ன மேட்ரு. ஒரு 5000 rupees கிடைக்குமாடா? நான் வந்து 2 weeksல உனக்கு திருப்பி விட்டுறேன். என்ன மச்சான் இப்படி திடீர்னு கேட்குற? மச்சி நம்மளுக்கும் கொடுக்கணும் தான் ஆசை. பட் கடன் கொடுத்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. நம்ம கைராசி பற்றி தான் உனக்கு தெரியுமே. யாருக்கு காசு கொடுத்தாலும் திருப்பி வாங்கும்போது மண்டியை போட்டுறாங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுது. போன வாரம் இதே மாதிரி தான் அர்ஜுன் 5000 ரூபாய் வேணும்ன்ட்டு ஒரு கால் பார்த்தோம். இப்போ பாரு வீட்டில் ஒரு காலோட உட்காந்துருக்கான். ஆமாம், உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன்? பார்த்துக்கிறேன்டா. தேங்க்ஸ். கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாமே. ஹலோ ரகு. டேய், நானே உனக்கு கால் பண்ண நினச்சேன்டா. லாஸ்ட் டைம் நம்ம படம் போனோம்ல, உன்னோட ஷேர் நீ குடிக்கவே இல்லை மச்சான். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு 500 அக்கௌண்ட்டில் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மச்சான். நீங்கள் டயல் செய்த நம்பரை சரி பார்க்கவும். டேய், நீ ஏன் கூட தானே பேசிகிட்டு இருக்க? ஹலோ यात्रियों कृपया ध्यान दीजिए, प्लेटफॉर्म नंबर 3 में कुंभकोणम एक्सप्रेस खड़ा रहा है. டேய், நான் பேசுறது கேட்குதா? ஹலோ ஹலோ டேய் வெங்கி, எங்க இருக்க? எவ்வளோடா வேணும்? டேய் எப்படா தெரியும்? குரல் நடக்கத்துலேயே தெரியுதுடா உனக்கு காசு வேணும்ன்ட்டு. ஒரு 5000 ரூபாய். நாளைக்கு காலைல 9 மணிக்கு வந்து என்ன பாடுறா. மறக்காமல் நாளைக்கு காலைல எங்கே இருந்தாலும் வந்து பாரு. தேங்க்ஸ்டா. மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சின்னு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் சொல்கிறான். ஏய் 5000 நண்பன்டா. The person you're trying to reach is not available right now. The person you're trying to reach. அட பாவி, காலேஜில் படிக்கும்போது ஒன்றை சைட் அடித்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சான்றதுக்காக என்னை இப்போ பழி வாங்குறியடா. அந்த கீதாவால் தானே நீ இப்போ எனக்கு ஃபோன் எடுக்காம. கீதா கிட்ட கேட்குறேன்டா. ஹலோ கீதா, நான் சிவா. எப்படி இருக்க? ஐம் டூயிங் குட். கீதா, என்னோட பிஸ்னஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 5000 rupees எனக்கு கிடைக்குமா? பை நெக்ஸ்ட் வீக் ஐ கேன் கிவ் யூ. ஒர்க்கிங் கேபிட்டலில் ரொட்டேட் பண்ணி தந்துடுவேன். இல்லை வேணாம். நிறைய விஷயத்த அப்பாவுக்கு தெரியாமலே இந்த பொண்ணுங்க பண்ணுவாங்க. ஆனால் காசுன்னு மட்டும் கேட்டு பாருங்க, உடனே அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன். விளங்கி ராகவன். பட் அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாச்சே. பட் ராகவனுக்கு இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ஏன்னா அவன் வெறும் ராகவன் கிடையாது, செல்வ ராகவன். ட்ரை பண்ணுவோம். ராகவா. ஹலோ மச்சி. ஏய், வாட் இஸ் சர்ப்ரைஸ்ரா? எப்படி இருக்க? ராகவா நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? அப்புறம் என்ன, அப்பா அம்மா தங்கலாம் எப்படி இருக்காங்க? அப்புறம் உங்க வீட்டில் வேற இந்த சீதா பாட்டி இருப்பாங்களே, எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா. உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படிதான் இருக்காங்க? எல்லாம் சூப்பர் மச்சான். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கியா? இல்லைடா, பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து செய்டா. கல்யாணம் என்பது 1000 காலத்து பேர். உடனே பண்ணிடணும், புரியுதா? அந்த 1000 அதுதான். அதுதான் அந்த 1000ன்றது 5000. அதெல்லாம் விடு மச்சான். கபாலி சாங்ஸ்லாம் கேட்டியா? தலைவர் வீட்டுல நெருப்புடா. சேர்ந்து பார்க்கலாமா? சேர்ந்து பார்க்கறது இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணணும். சரி, நோ ப்ராப்ளம். சரி, நான் ரிசர்வ் பண்றேன். நீ நான் என்ன சொல்ல வரேன்னா, தகரம் தூக்குறோம். உடனே போறோம். ஓகே, பை. பார்க்கலாம் மச்சான். சூப்பரா ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்டா. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். கடன் கேட்குறவங்க தயவு செஞ்சு நேரடியாக கேட்டுருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தான் சுற்றி வளைச்சி பேசி அடுத்த ரஜினி படம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுருவானுங்க. ஏய் அர்ஜுன், நான் சிவா. மச்சான், தப்பா நினைக்காத மச்சான். காருக்கு இன்சூரன்ஸ் கட்டணும். ஓகே, வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஒயரிங் எல்லாமே மாற்றிட்டு இருக்கோம். ஓகே, வாட்ச்மேனுக்கே 2 மாதம் சம்பளம் பாக்கிடா. வீட்டு நாய்க்கே 2 வரைக்கும் நான் பால் ஊற்றுறோம். டீ கடைக்கு போனால் 10,000 கேள்வி கேட்குறான். 10,000 ரூபாய் எங்கன்னு புரிஞ்சுக்கோடா. இப்போ மொபைலில் வேற பில்லு கட்டல. பேசிக்கும் போது எப்போ வேணா கட் ஆயிடலாம்டா. நான் என்ன கேட்க போறேன்னே தெரியாம பணத்தை தரும். நீ என்ன வேணா கேளு, நான் உனக்கு தரேன். என் உயிர் வேணுமா? ஒரு வேண்டாம் மச்சான், கோச்சிக்காத மச்சான். ஓகே, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நெக்ஸ்ட் டைம் முதல்ல எனக்கு கால் பண்ணு. சிவா சொல்லுடா. அது இல்லை சார், ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன். ஒரு 5000 rupees கிடைக்குமா? ஆமாம், உங்கள் சம்பளம் எவ்வளவு? 30,000 ரூபா சார். நான் 25 வயசில் 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன். மாதம் பிறந்து 10 நாள் கூட ஆகலை, 5,000 ரூபா கடன் கேட்குறேன். இதெல்லாம் இந்த காலத்து லைஃப் ஸ்டைலில் சொல்லணும். அவனு சொல்லிட்டா, சம்பளம் வந்தோடனே 5,000 ரூபா நம்மளுது இல்லைன்னு எடுத்து வச்சிடணும். உயிரே போனாலும் அது எடுக்கக்கூடாது. ஒருவேளை உசுர் போயிடுச்சுன்னா பாடி எடுக்கணும். நான் ஒன்று சொல்லிட்டேன், அந்த காலத்தில் 600 ரூபா சம்பளம்
700 ரூபா சேவ் பண்ண. எப்படி? கிசான் விகாஸ் பத்ரா, இந்திர விகாஸ் பத்ரா, கடன் கேட்டு வந்தவனே கடுப்பாய் போகிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணுற இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க தெரியுமா? இவங்களுக்குலாம் கனவுல பவர் ஸ்டார் வரும் பிக்கினியில். என்னடா பணம் வேணும் ஊரெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காமே, எனக்கு ஒரு கால் பண்ணியா? நீயே ஏதாவது கஷ்டத்தில் இருப்ப, சரி அதான் உங்ககிட்ட கேட்க வேணாம். என்ன கஷ்டம்? எவ்வளோ பணம் வேணும்? தேங்க்ஸ்டா. ஒரு 5000 ரூபாய். 5000 ரூபா. ஒருத்தன் 5000 ரூபா கேட்ட வச்சுக்கேன், சத்தியமாக தரவே மாட்டான். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? 10 பேர்கிட்ட 500 ரூபாய் கேளு. அதோட சிம்பிள் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உன் அக்கௌண்ட் நம்பரையும் உன் பாவமான ஃபோட்டோவையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவிடு. அதை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸாக போடுறேன். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஒரே மணி நேரத்தில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். அது போக ஷேராக அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்படி தானே நான் ஓட்டுறேன். இதுக்கு பேர் தான் க்ரௌட் ஃபண்டிங். இதுக்கு தமிழில் இன்னொரு பேர் இருக்குடா. என்ன? பிச்சை. அப்போ இதெல்லாம் நான் பிச்சை தான் வந்துட்டுருக்கேண்ணா. இன் மை பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கடனை கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் சொல்கிற முதல் ரீசன் என்ன தெரியுமா? யார்கிட்ட கேட்டும் பணம் கிடைக்கல, ஆனால் நான் நம்பிக்கை கைவிட மாட்டேன். இந்த ஃபோனை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு பணம் கிடைக்கும். ஐ நோ. அப்பா எங்க பார்க்குற? சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் காமிட்டு அந்த கண்ணாடி இப்படி கொடுங்க, தேங்க்யூ. ஆனால் கடனை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கண்ணாடி தரீங்களா? எப்போ கொடுத்தீங்க? இப்போ கொடுத்தாரண்ணா. ஓகே, பார்த்தீங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஓகே அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய பேராபத்துலேருந்து தப்பிப்பீங்க. அது பேராபத்து என்னன்னா, இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆகலை அப்படின்னா இவனை ஹீரோவை வச்சு 3 வீடியோ எடுப்போம். என்னன்னு சொன்னீங்களே? இல்லை, 68+லாம் அப்புறம் நீங்கள் என்னது வெயிட்டிங் என்னது வீடியோக்கு வெயிட்டிங். நீ மட்டும்தான் வெயிட் பண்ணோம், நாங்கள் பண்ண மாட்டோம். பை. ஷேர், சப்ஸ்கிரைப். King, did you see my leave letter? நான் எப்படா பார்த்தேன்? நான் என்னையே பார்த்தது இல்லடா.